Welcome students. Plus 2 Physics Unit 1 Electrostatics ல இருந்து What is the expression for electric potential due to a point charge? So அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Electric potential due to a point charge. So இது ஆரிஜின்ல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதோடைய சார்ஜ் Q. இந்த பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜில் இருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம், பீன்ற ஒரு பாயிண்ட்டை. இந்த பாயிண்டில் எவ்வளவு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும், அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இந்த பீன்ற பாயிண்டில், இந்த பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜில் இருந்து ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த பீன்ற பாயிண்டில் எவ்வளவு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், யூனிட் அப்படின்னா 1 கூலும் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சார்ஜை இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த பீன்ற பாயிண்ட்டுக்கு கொண்டு வர போறேன். ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த பீன்ற பாயிண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு நாம ஒரு ஒர்க் பண்ணணும். ஏன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கொண்டு வரக்கூடியது யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். இங்க ஆல்ரெடி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு இன்பிட்வீன்ல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு எகென்ஸ்டா நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் டன் தான் இந்த பீன்ற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலா ஸ்டோர் ஆகும். சரி, இப்போ நான் ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை இந்த மாதிரி இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருந்து பீன்ற பாயிண்ட்டுக்கு கொண்டு வரேன். இது ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். சரி, இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு ஒரு ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் டன் தான் இந்த பீன்ற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலா ஸ்டோர் ஆகும். So, electric potential at a point is defined as work done by an external force to bring a unit positive charge from infinity to that point P. இப்போ, what is the electric field at the point P due to positive point charge? So, அதை பார்ப்போம். What is the expression for electric field due to positive charge at the point P? E vector is equal to 1 by 4 pi epsilon naught Q divided by R square into R cap. இந்த R capன்றது யூனிட் வெக்டர். ஸோ இந்த பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜில் இருந்து இந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர் தான் இந்த R cap. சரி, ஓகே. இப்போ வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் P? அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, the electric potential at the point P is nothing but work done. ஒர்க் டன் தான். அப்போ V represent the electric potential at the point P. Vன்றது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தான். ஸோ இந்த வீன்ற எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கு அப்படின்னா, V is equal to minus integral infinity to R. ஏன்னா ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பீன்ற பாயிண்ட்டுக்கு நான் கொண்டு வரேன். அப்போ என்ன ஒர்க் டன் பண்ணுவோமோ அதுதான் பொட்டன்ஷியலா ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க, இது வந்து ஒர்க் டன்னுக்கான எக்ஸ்பிரஷன் தான். அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் இங்கே ஃபோர்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜ். அந்த சார்ஜ் வந்து யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்றதுனால நான் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு எழுதியிருக்கிறேன். அப்போ இ வெக்டர் டாட் டிஆர் வெக்டர். சரி, இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் இன்ஃபினிட்டி டு ஆர் 1 by 4 pi epsilon naught Q divided by R square into R cap டாட் டிஆர் வெக்டர். சரி, இந்த டிஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஆர் வெக்டரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, டிஆர் இன்ட்டு ஆர் கேப்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ல டிஆர் வெக்டருக்கு பதிலாக டிஆர் இன்ட்டு ஆர் கேப்னு எழுதலாம். சரி, இந்த எக்ஸ்பிரஷன்ல ஆர் கேப், இங்கே ஒரு ஆர் கேப் இருக்கு, டாட் ஆர் கேப், ஆர் கேப் டாட் ஆர் கேப் இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா ரெண்டுமே யூனிட் வெக்டர். அப்போ யூனிட் வெக்டருடைய டாட் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்னா 1 இருக்கும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல ஆர் கேப் டாட் ஆர் கேப் என்னவாயிரும், ஈக்குவல் டு 1 ஆயிரும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும் பாருங்க. V இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இன்டகிரேட் பண்ணணுன்றதுனால இந்த 1 by 4 pi எப்சிலான் நாட் இதை நம்ம இன்டகிரேஷனுக்கு வெளியில் எடுத்துடுறோம். அதே மாதிரி இந்த QI என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா இன்டகிரேஷனுக்கு வெளியில் எடுத்துடுறோம். அப்போ V இஸ் ஈக்குவல் டு மைனஸ் Q டிவைடட் பை 4 pi எப்சிலான் நாட் இன்டகிரல் இன்ஃபினிட்டி டு ஆர். இன்டகிரலுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 1 by r ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அப்போ 1 by r ஸ்கொயர் இன்ட்டு டிஆர். சரி, இப்போ இந்த 1 by r ஸ்கொயர் நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 1 by rன்னு கிடைக்கும்.
அப்போ மைனஸ் 1/r, அப்பர் லிமிட் r, லோயர் லிமிட் இன்ஃபினிட்டி. சரி, இப்போ இந்த மைனஸ் சைனை நம்ம வெளியே எடுத்துட்டு, இந்த மைனஸ் சைனை நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ்னு ஆயிரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ ப்ளஸ் q டிவைடட் பை 4πε0. இங்கே ஒரு 1/r மட்டும் இருக்கும். இந்த ஆருக்கு பதிலாக நம்ம அப்பர் லிமிட்டான ஆரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் போட்டுட்டு ஆருக்கு பதிலாக லோயர் லிமிட்டான இன்ஃபினிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 1/r மைனஸ் 1/infinity இருக்கும். இந்த 1/infinity அப்படின்றது 0. அப்போ அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்? v is equal to 1/4πε0 q divided by r. ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். இந்த q சார்ஜ்னால, q பாயிண்ட் சார்ஜ்னால r டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும்? v எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும். சப்போஸ் இந்த சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா பொட்டன்ஷியலும் எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். சப்போஸ் நெகட்டிவ் சார்ஜ், சோர்ஸ் சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அப்போ v is equal to minus 1/4πε0 q divided by r இருக்கும். ஸோ இதுதான் expression for electric potential due to negative charge. So this is the expression for electric potential due to positive charge. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மாணவர்களே. தேங்க்யூ.